இந்த புத்தகம் ஒரு சிறுகதை தொகுப்பு. 16 சிறுகதைகள் இந்த புத்தகத்துல இருக்கு. 16 கதைகளுமே ரொம்பவும் விறுவிறுப்பா போகக்கூடிய கதைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சிறுகதை முடிவுலையும் அதை பத்தி நம்ம இன்னும் அதிகமா சிந்திக்கிற மாதிரியும் அது குறித்து இன்னும் அதிகமா கேள்விகளை எழுப்புற மாதிரியும் இவர் எழுதியிருக்காரு. இந்த கதைகள் எல்லாத்துலயும் சிறு வயசுல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் தங்களுடைய சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு காமிச்சிருக்கிறார். ஒரு சமுதாய சிந்தனையோடு மாறுபட்ட கோணத்துல எழுதியிருக்கிறாரு கோ அருண் பாண்டியன். இவருடைய கதைகள் பெரும்பாலும் ஒருத்தரை சார்ந்து அல்லாமல் ஒரு சூழலை சார்ந்து இருக்கு. ஸோ அதனாலே வந்துட்டு கதாமாந்தர்கள்ல ஒருத்தரா வாசிக்கிற நம்மளும் போய் உட்கார்ந்து அந்த கதையை பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு இவருடைய எல்லா கதைகளும் பெரும்பாலும் தந்துருது. சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகள்னு பார்க்கும்போது நம்ம ஒரு சிலரை பாக்குறதும் இல்ல, கவனிக்கிறதும் இல்ல. அது எல்லாத்தையுமே எடுத்து எழுதியிருக்கிறாரு இந்த எழுத்தாளர். இந்த சிறுகதையினுடைய மொத்த தொகுப்புமே வந்துட்டு ஒரு ரோலர் கோஸ்டர்ல ஏறி இறங்குற மாதிரியான ஒரு உணர்வை நம்மளுக்குள்ள கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்ற நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கலவையான கதைகளை தேர்ந்தெடுத்து அதை ரொம்ப விறுவிறுப்பா எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த சிறுகதை தொகுப்பை படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயுமே வந்துட்டு அந்த உணர்ச்சிகள் மேலெலும்பி கீழிறங்கி அதற்குள்ள நடக்கிற ஒரு சின்ன மாறுதல்களை உங்களால கண்டிப்பா உணர முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் சொல்லனாக்க எல்லா கதைகளுமே ஒரு ஆழமான கருத்தை தாங்கி மலர்ந்திருக்கிறது தான் சொல்லி ஆகணும். இந்த புத்தகத்தை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா எல்லாருமே படிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வயது வேறுபாடு இல்லாம யார் வேணா எடுத்து படிக்கலாம். ஒரு நல்ல சமுதாய கண்ணோட்டம் நமக்கு வரும். அடுத்தடுத்த படைப்புகளை படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. டக்குன்னு எடுத்தோன்னா டக்குன்னு முடிக்கிற மாதிரி.